ஹே கைஸ், சண்டே இது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமையல் பண்ணலாம். நாங்கள் வந்த இடம் தாங்க இந்த வீடு. மைக் இல்லாத ரீசனால் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து வாய்ஸ் ஓவர் தான் இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், ப்ரோ என்ன சொன்னார் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அவர் என்ன சொன்னாருன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, கேமிங் சேனல் ஹரி தமிழ் லைவும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஆமாம் கைஸ், அவங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்காங்க, ஹரி தமிழ் லைவ் அப்படின்னு. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், அந்த இன்ட்ரோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. அப்புறம் என்னடா இவன் சமையல்னு சொல்லிட்டு பைக்கில் எங்கே போயிட்டுருக்கான்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, சமையல் பண்ணணுன்னா சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் வந்து நாகர்கோவில் போயிட்டுருக்கோம். நாகர்கோவிலில் டெரி பக்கத்தில் ஒரு சிக்கன் ஷாப் இருக்குது, அங்கே போயிட்டு சிக்கனும் மட்டனும் சேர்த்து வாங்கிட்டு வர போகிறோம். கைஸ், ஒரு வழியாக ஷாப்புக்கு வந்துவிட்டோம். இதுதான் அந்த ஷாப்பு, கரெக்டாக டெரிக்கில் இருக்குது. இந்த ஷாப்போட நேம் நான் சரியாக பார்க்கல. இந்த ஷாப் எல்லா நாளுமே ஓப்பனில் தான் இருக்கும். உங்களுக்கும் சிக்கன் மட்டன் எதாவது வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. அங்கே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம கேட்ட அந்த 3 கிலோ மட்டனை கொடுத்தாங்க. அந்த மட்டனை எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணன்கிட்ட கொடுத்தோம். அண்ணன் சூப்பராக அதை கட் பண்ணி கொடுத்தாரு. சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். அந்த வீட்டில் யாருமே கிடையாது கைஸ். அந்த வீடு யாருமே இல்லாத ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும் கைஸ். அந்த வீடு பகல பிரச்சனை கிடையாது, ஆனால் நைட் ஆனால் அமானுஷங்கள், சம்திங் சவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக போயான்னு நெக்ஸ்ட் ஒரு விலாகில் நம்ம வந்து ஸ்டே பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி நான் விலாகாக போடுறேன் கைஸ் அந்த வீடியோவை. அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் உட்காந்துருந்தார். இவர் தான் ஹரி தமிழ் லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு கேமிங் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவருக்கு பேஜை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக அவருக்கு கொடுங்க கைஸ். பார்த்தீங்களா கைஸ், இந்த வீட்டில் தான் நம்ம வந்து சமையல் பண்ண போகிறோம். இந்த வீடு அரண்மனை படத்தில் வரக்கூடிய அரண்மனை மாதிரி தான் இருக்கும், என்ன அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த வீட்டில் வந்து நைட் டைம் வந்து வீட்டை சுற்றி யாரோ ஓடுற மாதிரியும் கத்துற மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு விலாகாக பண்ணி அதை உண்மையாக போயேன்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தனியாக வச்சுட்டோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வாங்கிட்டு வந்திருந்த அரிசி அதில் போட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ண ஆரம்பித்தோம் கைஸ். இன்னொரு பக்கம் நம்ம தம்பி வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டுருந்தார். நான் உங்களுக்கு இதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அவர் கட் பண்ணுற அழகை பாருங்கள். அப்புறம் அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து வதக்க ஆரம்பித்தோம் கைஸ். கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது ரொம்ப வதங்கி கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் மிளகாயை போட்டு கூட கொஞ்சம் நேரம் வதக்க ஆரம்பித்தோம். ஒரு பக்கம் சிக்கனை பொரிக்கிறதுக்காக இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு தனியாக வச்சுருந்தோம். இன்னொரு பக்கம் நம்ம தம்பி வந்து பொரிக்கிறதுக்காக எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டனும் ஒரு பக்கம் சிக்கனும் பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் மட்டனுக்கு தேவையான மட்டன் மசாலாலாம் போட்டோம். அடியில் நெருப்பு வேறு எரியாமல் போச்சு. அதை நம்ம ஹரி ப்ரோ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ப்ரோ வந்து குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தாரு. அப்போது சால்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகி போச்சு. சரி சால்ட்டை விடுங்க, நம்ம வந்து சிக்கனை பார்ப்போம்னு சொல்லி நான் சிக்கன் பக்கம் வந்துட்டேன். மட்டனில் எப்போ அந்த முட்டையை போட்டாங்கன்னு எனக்கு தெரில கைஸ், அதனால் வீடியோ எடுக்க முடியல என்னால். சிக்கனும் மட்டனும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு கைஸ். நெக்ஸ்ட்டு நாங்கள் ரைஸ் தான் கைஸ் ரெடி பண்ணோம். இப்போ ரைஸ் போடுறது யாருன்னா இவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். இவங்களும் ஒரு யூடியூபர் தான் கைஸ், முன்னாள் யூடியூபர். இப்போது வீடியோஸ் எதுவும் போடுறதில்ல. ஃபைனலாக நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு கைஸ். ரைஸ், மட்டன், சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிட்டு கைஸ். நாங்களும் சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டோம். நம்ம தம்பி சூப்பராக வாழைலாம் கட் பண்ணிட்டு வந்து ஹாலில் இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு சமையலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு நாங்கள் இனி சாப்பிட தான் கைஸ் போகிறோம். அப்புறம் தம்ப்நெயிலில் வந்து பேய் வீட்டில் சமையல், அப்புறம் வீடியோ நடுவில் அமானுஷ்யம், பேய் நடமாட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். அதெல்லாம் சும்மா ஃபண்ணுக்காக சொன்னது, அதெல்லாம் உண்மைன்னு நம்பிடாதீங்க கைஸ்.
நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சாங் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. சாங்கை போடுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு